Hello students, welcome you all to the video lecture on chapter number 1 number systems example 3. The question is locate root 2 on the number line. So root 2 அப்படினு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு irrational number. So இந்த மாதிரி irrational number பாத்தீங்கன்னா நம்ம எப்படி number lineல ஈஸியா வந்து represent பண்ண போறோம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். So எப்படி ஈஸியா பண்ணலாம் அப்படினா நீங்க வந்து Pythagoras theorem யூஸ் பண்ணி பண்ணலாம். So according to Pythagoras theorem பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு base இருக்கும் and then height இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு slope மாதிரி இருக்கும் அதாவது hypotenuse. So இந்த side தான் வந்து base, இது வந்து height, இது வந்து hypotenuse. So நம்ம base ன்னு சொல்லலாம் அப்படி இல்லனா adjacent side சொல்லலாம், இது வந்து height ன்னு சொல்லலாம் இல்ல opposite side சொல்லலாம், இது வந்து hypotenuse. So according to Pythagoras theorem நம்ம இந்த hypotenuse எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படினா root of base square plus h square இந்த மாதிரி மென்ஷன் பண்ணலாம். So இப்போ இந்த hypotenuse தான் நமக்கு வந்து இங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதாவது root 2 அப்படின்றது irrational number. இந்த root 2 தான் நம்ம வந்து hypotenuse அப்படினு எடுக்க போறோம். So இப்ப hypotenuse which is equal to root 2. So இந்த மாதிரி ஏதாவது ஒரு irrational number கொடுத்திருக்காங்க அப்படினா அத நம்ம வந்து hypotenuse அப்படினு எடுத்துக்க போறோம். ஏன் hypotenuse அப்படினு எடுக்கிறோம் அப்படினா இந்த மாதிரி பேஸையும் ஹைட்டையும் நம்ம வந்து வேல்யூ டிட்டர்மைன் பண்ணி அதோட ரூட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா நமக்கு ஈஸியா வந்து இந்த மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்கும். அதோட ஸ்லோப்போட மெஷர்மென்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து hypotenuse. சோ அப்ப இந்த மெஷர்மென்ட் வேல்யூ வந்து ரூட் 2 ஆ இருக்கு அப்படினா நம்ம வந்து இந்த வேல்யூவை மெஷர் பண்ணி நம்ம ஈஸியா நம்பர் லைன்ல அதே மெஷர்மென்ட்டுக்கு நம்ம ஒரு ஆர்க் போட்டு பாயிண்ட் அவுட் பண்ணோம்னா அந்த பாயிண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ரூட் 2 அப்படின்னு ஈஸியா நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போ சொல்றது புரியல அப்படின்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்ம போடும்போது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை முதல்ல நம்ம வந்து hypotenuse அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த hypotenuse அப்படின்னா root 2ன்னு எடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த root 2-வை நான் என்ன பண்ண போறேன்னா இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ண போறேன். அதாவது base square plus h square இந்த ஃபார்மட்ல நான் ரெப்ரசன்ட் பண்ண போறேன். ஸோ இப்போ இந்த root 2 அப்படின்னா நான் எப்படி எழுதலாம்? 2ன்ற வேல்யூவை நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எழுதுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ 2ன்றதை நான் எப்படி sum of 2 வேல்யூஸா எழுதலாம்? 1 1 plus 1ன்னு எழுதலாமா? அப்படி இல்லைனா 2 நான் எப்படி எழுதலாம்? 0 plus 1 0 plus 2 அப்படின்னு எழுதலாம். பட் 0 plus 2 எழுதும்போது ஒரு வேல்யூ 0 அப்படின்னா 0ன்றதை நம்ம இங்க மெஷர் பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. ஸோ ஒரே ஒரு பாசிபிலிட்டி என்ன? 2 எப்படி மென்ஷன் பண்ணலாம்? 1 plus 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். இப்போ இங்க 1 plus 1ன்னா கொடுத்துருக்கோம். பட் நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு? பேஸ் ஸ்கொயர் ஹைட் ஸ்கொயர் இருக்கு. ஸோ இப்போ இந்த 1 plus 1-ஐ நான் எப்படி மென்ஷன் பண்ணலாம்னா ஸ்கொயர் வேல்யூவை மென்ஷன் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் வேல்யூவை மென்ஷன் பண்ணோம்னா 1-ஐ நான் எப்படி எழுதலாம்? 1 ஸ்கொயர்னு எழுதலாமா? ஏன் 1 ஸ்கொயர்? 1 ஸ்கொயர் which is equal to 1 into 1 which is equal to 1. ஸோ அப்போ 1ன்றதை நான் சிம்பிளாக 1 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி தான் இந்த 1-ஐயும் நான் எப்படி எழுதலாம்? 1 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஏன்னா 1 ஸ்கொயர் is equal to 1 into 1 which is equal to 1. ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்போ root 2-வை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா சிம்பிளாக 2 அப்படின்னா என்னது? 1 plus 1. ஓகே. ஸோ இப்போ இந்த 1 plus 1 என்னது? 1 ஸ்கொயர் plus 1 ஸ்கொயர். கரெக்டா? 1 ஸ்கொயர் plus 1 ஸ்கொயர். ஸோ அப்போ ஈஸியாக இட் இஸ் எந்த ஃபார்மெட்டில் இருக்குது? b ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. கரெக்டாக? ஸோ hypotenuse which is equal to root 2. root 2-வை நான் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கேன்? 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். இப்போ இதையும் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு? bன்றது 1, hன்றது 1. அதாவது b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர், h ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர். ஓகே. ஸோ b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் அப்படின்னா இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது b ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது b, 1 ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது என்னது? 1. ஸோ அப்போ b ஈக்குவல் டு 1ன்னு ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து h ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர். ஸோ h ஸ்கொயர் அப்படின்னா அதோட ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து h வந்துடும். 1 ஸ்கொயரோட ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 1 ஆயிரும். ஸோ அப்போ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். ஸோ நம்ம ஆல்ரெடி பேஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். பேஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர், ஹைட் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். ஓகே. ஸோ இதை வச்சு நம்ம இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் அப்ளை பண்ணலாம். என்ன டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம்னா இந்த பேஸோட மெஷர்மெண்ட் வந்து 1 சென்டிமீட்டர்.
ஓகே, ஹைட்டோட மெஷர்மெண்ட் வந்து 1 சென்டிமீட்டர். ஸோ இது ரெண்டும் இங்கே 1 இங்கே 1 இருந்தால் நம்மளுக்கு கிடைக்க போகிற ஹைபாட்னஸ் என்னவா இருக்கும்? நம்ம ஹைபாட்னஸ் என்னன்னு நம்ம டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டே நம்ம என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம், √2. ஸோ அப்போ கண்டிப்பாக இது 1 இது 1 இருந்தால் எனக்கு ஹைபாட்னஸ் √2 அப்படின்னு கிடச்சிரும். ஓகே, ஸோ இதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன சொன்னோமோ இங்கே இப்படி அப்டெயின் பண்ணியிருக்கிறத அதே மாதிரி நம்ம வந்து இப்போ கிராஃபாக ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கேலு பென்சில்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி ஒரு டாட்டட் லைன் போடுங்க. ஏன்னா நம்பர் லைன் சொல்லியிருக்காங்க, அதனால் ஒரு டாட்டட் லைன் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ டாட்டட் லைனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இந்த பேஸோட மெஷர்மெண்ட் என்ன 1 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 0 பாயிண்டில் ஒரு டாட் வைங்க, 1ல் ஒரு டாட் வைங்க. ஓகே, ஸோ மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க 1 சென்டிமீட்டருக்கு. ஸோ 0ல் ஒரு டாட்டு, 1ல் ஒரு டாட். அப்புறம் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஒரு திக்கான லைனால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து 1 சென்டிமீட்டர். ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த பாயிண்ட் லொக்கேஷனை வந்து நம்ம நேம் கொடுத்துக்கலாம். இங்கே ஓன் கொடுத்துக்கலாம், இங்கே வந்து ஏன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் ஓ, இந்த பாயிண்ட் வந்து ஏ. ஸோ இதுதான் வந்து என்னோட பேஸோட வேல்யூ என்ன 1 சென்டிமீட்டர். ஸோ இதே மாதிரி ஸோ b = 1. ஸோ இதே மாதிரி நம்ம இப்போ வந்து ஹைட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஹைட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது எனக்கு இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கும், 90 டிகிரி இருக்கும். ஸோ அப்போ 90 டிகிரியை ஃபஸ்ட்டு நான் மெஷர் பண்ணி கரெக்டாக பாயிண்ட் பண்ணி அங்கே தான் நான் வந்து 1 சென்டிமீட்டர் லைன் போடணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரொட்ராக்டரில் கரெக்டாக இந்த மிட் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டை எடுத்து இந்த ஏல கரெக்டாக லொக்கேட் பண்ணி வைங்க. ஸோ இந்த மாதிரி லொக்கேட் பண்ணி ப்ராப்பராக வச்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு நேராக பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இருக்குது. இந்த 90 டிகிரிக்கு நேராக ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஸோ இப்போது இந்த பாயிண்ட்டையும் அந்த பாயிண்ட்டையும் டாட்டட் லைனில் ஜஸ்ட் ரஃபாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த லைனில் தான் நம்ம கரெக்டாக 1 சென்டிமீட்டர் மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 1 சென்டிமீட்டர் எப்படி மெஷர் பண்ணோம் அப்படின்னா அதே தான். நீங்கள் வந்து கரெக்டாக இந்த 1ன்றது இந்த ஏல வச்சுக்கோங்க. ஸோ 0ன்ற இடத்துல டாட் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இங்கிருந்து இது வரைக்கும் 1 சென்டிமீட்டர். ஸோ அப்போ இங்கே 1 வரணும், இங்கே 0 வரணும். ஸோ இப்போது இந்த மெஷர்மெண்ட்டு தான் எனக்கு 1 சென்டிமீட்டர். ஸோ அதையும் நம்ம திக்கான லைனில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கரெக்டாக மெஷர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திக்கான லைனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இது ஓன் கொடுத்துட்டேன், இது ஏன் கொடுத்துட்டேன். நான் இதை வந்து ஜஸ்ட்டு பீன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இது பேஸ் ஈக்குவல் டு ஹைட்டு பேஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர், ஹைட் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். ஸோ 1 சென்டிமீட்டரையும் மெஷர் பண்ணியாச்சு. கரெக்டாக ஜஸ்ட் வேணால் பண்ணி பாருங்கள். இங்கே 1, இங்கேயும் நம்மளுக்கு என்ன இருக்குது 1. ஓகே, ஸோ இப்போ இது வந்து 90 டிகிரியில் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு டாட்டையும், அதாவது ஓயும் பியும் நான் கனெக்ட் பண்ணால் அதுதான் எனக்கு என்னது ஹைபாட்னஸ் வேல்யூ. ஸோ நம்ம ஹைபாட்னஸ் வேல்யூ தான் என்னது √2. ஏன்னா இந்த 1 ஸ்கொயர் போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணால் எனக்கு √2 வரும். ஸோ இப்போ இதை கனெக்ட் பண்ணால் கண்டிப்பாக அந்த மெஷர்மெண்ட் வேல்யூ தான் எனக்கு என்னது √2. ஸோ இப்போ இந்த டாட்டையும் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு இது √2 தான் இருக்கணும். ஏன்னா அக்கார்டிங் டு பைத்தாகரஸ் தியரம். ஓகே, ஸோ இப்போ இது எனக்கு √2ன்னு தெரிஞ்சிருச்சா? இப்போ இந்த √2வை நான் நம்பர் லைனில் மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு காம்பஸை எடுத்துக்கோங்க. ஸோ காம்பஸை இந்த மாதிரி ஓ லொக்கேஷனில் கரெக்டாக காம்பஸை வச்சுக்கோங்க. ஓகே, √2ன்றது என்னது, இந்த டிஸ்டன்ஸ் தான் √2. ஏன்னா அக்கார்டிங் டு பைத்தாகரஸ் தியரம் ஹைபாட்னஸ் வேல்யூ √2. ஸோ இப்போ இந்த √2வோட மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம இந்த பென்சிலை கரெக்டாக வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ காம்பஸோட டிப்பு வந்து ஓல இருக்குது அண்ட் பியில் பார்த்தீங்கன்னா பென்சிலோட டிப் இருக்குது. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டு தான் நம்மளுக்கு வந்து √2. ஸோ இந்த மாதிரி ஒரு ரேடியஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி கரெக்டாக ஒரு ஆர்க், இந்த டாட்டட் லைன் இருக்குல்ல, அந்த டாட்டட் லைனில் பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க் போடுங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த டாட்டட் லைனில் ஒரு ஆர்க் போட்டாச்சா? இப்போ மீதி இருக்கிறத ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க இந்த லைனை. ஓகே, ஸோ இப்போ இந்த ஆர்க் டச் ஆச்சுல, இந்த பாயிண்ட்டு தான் என்னது √2. ஸோ அதை நம்ம பின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். P = √2.
ஸோ இதை எப்படி நம்ம ரூட் டூன்னு சொல்கிறோம் அப்படின்னா கரெக்டாக அதாவது இந்த ஓலேருந்து பி வரைக்கும் மெஷர் பண்ணுற வேல்யூ தான் ரூட் டூ. ஸோ அப்போ அதே மாதிரி இந்த ஓலேருந்து கரெக்டாக நம்ம வந்து ஆர்க் போடணும். ஓகே, ஓலேருந்து பி வரைக்கும் என்ன மெஷர்மெண்ட்டோ அதை எடுத்துகிட்டு காம்பஸை எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் கரெக்டாக இப்போ ஓலேருந்து நம்ம வந்து ஒரு ஆர்க் இந்த மாதிரி ட்ரா பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த மெஷர்மெண்ட்டை தான் நான் என்னன்னு சொல்கிறேன், ரூட் டூ அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஏன்னா அவங்க நம்பர் லைனில் எனக்கு ரூட் டூ வேணும்னு கேட்டிருக்காங்க, அதனால் நம்ம இந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ரூட் டூவா அப்படின்றது எனக்கு எப்படி தெரியும்? நான் பாட்டுக்கு இங்கேருந்து ஒரு ஆர்க் எடுக்கிறேன், இங்கேருந்து ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன், கரெக்டாக? ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா கிராஸ் வெரிஃபிகேஷனுக்கு நம்மளுக்கு கேல்குலேட்டரில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ரூட் டூவோட வேல்யூ என்ன? 1.414213 இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. ஓகே, ஸோ அப்போ அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு ரூட் டூ எவ்வளோ வேல்யூ? 1.4 இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த 1.4 நம்மளுக்கு இங்கே வருதான்னு பாருங்கள். 0ல் கரெக்டாக ஸ்கேல் வைக்கிறோமா? ஸோ ஸ்கேல் வச்சா எனக்கு இது வரைக்கும் 1னா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 1.5 கிட்ட வருது. ஓகே, இந்த ஆர்க் பார்த்தீங்கன்னா 1.414, அதனால் 1.5 கிட்ட கரெக்டாக என்னோட ஆர்க் வந்து நிற்கிது. அப்போது இது என்னோட ரூட் டூ வேல்யூ, கரெக்டான வேல்யூ. ஓகே, ஸோ லொக்கேட் ரூட் டூ அந்த நம்பர் லைன் அப்படின்னா நம்மளுக்கு ஹைபாட்னஸை ரூட் டூவாக கன்சிடர் பண்ணி ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேஸ் என்ன, ஹைட் என்ன அப்படின்ற மெஷர்மெண்ட்டை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேஸ் என்ன, ஹைட் என்னன்றதை நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணியாச்சு. பேஸ் 1, ஹைட் 1. அப்போ இங்கே வர மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்கேலில் வந்து 1 சென்டிமீட்டர் பேஸு, ஹைட் 1 சென்டிமீட்டர்னு போட்டால் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணால் கண்டிப்பாக இந்த ஸ்லோப் வந்து நம்மளுக்கு ரூட் டூவாக தான் இருக்கும். அப்போ இந்த ரூட் டூவோட மெஷர்மெண்ட்டை எடுத்து ஒரு ஆர்க் ட்ரா பண்ணோன்னா இங்கிருந்து இங்கே வரைக்கும் கனெக்ட் பண்ணுற மெஷர்மெண்ட் லைன் வந்து எனக்கு ரூட் டூ. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.